ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நகையை வந்து அடகு வச்சு தங்கம் வாங்கலாமா, அப்படி வாங்கினா நம்மளுக்கு லாபமாக இருக்குமா, நான் கையில் கொஞ்சம் தங்கம் வச்சுருக்கேன், அந்த நகையை வச்சு நான் எவ்வளோ தங்கம் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, நகையை அடகு வச்சு தங்கம் வாங்கலாமா வேண்டாமா, அஹ் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை வச்சு எவ்வளோ புது நகைகள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழு தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேரை பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுன் வந்து ஜுவல் லோன் வாங்கி எவ்வளவு தங்கம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதும், நகையை அடகு வச்சு தங்கத்தை சேமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான். கோல்டு வந்து அவங்க சொல்கிறது 2 பவுன் தான் எங்ககிட்ட நகை இருக்குது, அந்த 2 பவுன் நகையை வச்சு நான் எவ்வளோ வந்து தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறது. இதை வந்து வீடியோவோட தொடர்ந்து பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல கோல்டு அப்படிங்கிறது நீட் பேஸ்டு அப்படிங்கிறது தான். நீட் பேஸ்டு அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து கோல்டு காயினாக வேணுமா அல்லது பேப்பர் கோல்டாக வேணுமா ஜுவல்லரியாக வேணுமா அப்படிங்கிறத இங்கே கோலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோன் அடைப்பதற்கான வழிகள் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம வந்து தங்கத்தை வச்சு தங்கத்தை பெருக்கும் வழிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக நம்ம செய்துட்டு இருக்க ஒன்று தான். இப்போ நானே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா நல்லாவே இருக்குது, நானுமே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கமெண்ட்டையும் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜுவல் லோன் வாங்கி அதில் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோனை வந்து உங்களுக்கு அடைக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நிறைய தடவை யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரெடியூஸ் அவர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதாவது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சில சமயங்களில் என்னால் வந்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கோல்டை கொண்டு போய் அடகு கடையில் வச்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்கி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பவுன் இருந்த நகையை நான் வந்து 50 பவுனாக மாற்றிருக்கேன். இந்த ஒரு டிப் மட்டும் கிடையாது, நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு டிப்பு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து அந்த நகையை வந்து திருப்பறத்துக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு தான் நான் இதை வந்து பண்ணிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நகையை அடகு வச்சு புது தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து தவறே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம் அப்படிங்கிறத உங்களோட இதில் நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். இதில் வந்து 2 விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நகையை அடகு வைக்கும்போது நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலடாக இருப்போம் அப்படிங்கிறது தான். எதில் அப்படின்னா ரெடியூஸ் அவர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு 1,00,000க்கு நீங்கள் நகையை அடகு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த 1,00,000 ரூபாய்க்கான நகையை வந்து நம்ம கண்டிப்பாக மீட்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட்குள்ளே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்ட நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும், நம்மளுடைய எக்ஸ்பென்சஸும் குறையும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அவர் கோல்டு சேவிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோல்டு சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இது நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதற்கான விடையை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேங்க்கில் கேட்கும்போது 5,100 ரூபாயிலிருந்து 5,500 ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் 8 கிராம். ஒரு பவுனுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக 5,250 ரூபா அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 8 கிராமுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய். அதாவது ஜுவல் லோன் வந்து பேங்க்கில் அடகு வச்சா இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நகையை அடகு வச்சு நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எந்த பேங்க்கில் ஜுவல் லோன் வந்து வட்டி வந்து குறைவாக இருக்கும் அந்த பேங்க்கில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேங்க்கில் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இதையே வந்து நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கிற வந்து அடகு கடையில் வச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அங்கே வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது லாஸ் தான் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த தவறை மட்டும் செய்திடாதீங்க. உங்களுக்கு எங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அங்கேயும் சரி இல்லை வேறு பேங்க்கும் சரி விசாரிச்சுட்டு எங்கே வட்டி குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இதை வந்து நம்ம செய்யலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 42,000 ரூபாய் கிடைக்குது.
அப்போது அவங்க சொல்லியிருக்கிறது 2 பவுன் இல்லைங்களா? அப்போ 1 பவுனுக்கு 42,000 அப்படின்னா 2 பவுனுக்கு நம்ம 2ஆல பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 84,000 கிடைக்குது. இப்போ இந்த ரூ. 84,000 நம்மளுக்கு எவ்வளோ தங்கம் புது தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த அன்னைக்கு 6,710. பட் வந்து இப்போ ரீசெண்டாக 1 ஆர் 2 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை குறைந்திருக்கு. பட் வந்து இந்த கால்குலேஷனுக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணும்போது இருந்த ரேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு குறையுது அப்படின்னா குறைச்சி போட்டுக்கலாம். கூடுது அப்படின்னா கூடுதலாக நீங்கள் போட்டு கால்குலேஷனை பார்த்துக்கலாம். இப்போ வந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் சேர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 7,000 வரும். 1 கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரூ. 7,000 இருந்துச்சு அப்படின்னா காயின் வாங்குறதுக்கு நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதுவே நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா ரூ. 6,710 அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1,000 செய்கூலி சேதாரத்துக்கு ஆகுது அப்படின்னா ரூ. 8,000 கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷனாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ 84,000க்கு நீங்கள் வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 84,000 டிவைடட் 7,000 போட்டிங்கன்னா 12 கிராம் நம்மளுக்கு கிடைக்குது. 12 கிராம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1.5 பவுன் வந்து வாங்க முடியும் புது தங்கம். அதாவது 2 பவுனை அடமானமாக வச்சுட்டு நம்மளுக்கு வந்து புது தங்கம் கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா 1.5 பவுன் நம்மளால வாங்கிட முடியும். இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா எப்படி வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜுவல்லரியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 1 கிராம் நம்ம சொன்ன மாதிரி ரூ. 6,710. 1.5 பவுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 80,520 அதான் வரும். அதாவது கோல்டுக்கு மட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஜுவல்லரியாக வாங்குறதுக்காக கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ரூ. 80,520 கோல்டுக்கு மட்டும் வருது. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஒரு 10% அப்படின்னு நான் வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். பட் வந்து இது 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 5 கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10% அப்படின்னா ரூ. 8,052 நம்ம வந்து கூடுதலாக, அதாவது 1.5 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரூ. 8,052 கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ டோட்டலாக வேஸ்டேஜோட சேர்க்கும் பொழுது ரூ. 88,572 நம்மளுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் நம்ம வந்து 3% வந்து வேஸ்டேஜ் நம்ம வந்து ஜிஎஸ்டி கொடுத்தாகணும் இல்லைங்களா? அதை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரூ. 2,657 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 91,229 வருது. இப்போ நம்ம வந்து கையில் வந்து வெறும் ரூ. 84,000 தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ ரூ. 84,000 நீங்கள் காயினாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து 1.5 பவுன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரூ. 84,000 போதுமானதாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ரூ. 91,000 தேவைப்படுது. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டு வந்து காயினாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 பவுன் கிடைக்கும். அதுக்கு ரூ. 84,000 போதுமானதாக இருக்கும். அதுவே நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா ரூ. 91,229 வேணும். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸஸாக கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 91,229 84,000 மைனஸ் பண்ணோம்னா ரூ. 7,229 நம்ம கூடுதலாக நம்ம வந்து தேவைப்படுது. அப்போ கூடுதலாக தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நம்ம அடகு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நகை வாங்க போகிறோம். அப்போ கூடுதலாக நம்மளுக்கு 7,000 கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ நம்ம வாங்குற தங்கத்தில் இப்போ வந்து ரூ. 84,000 காயினாக வாங்குறீங்கன்னா 12 கிராம் கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்குறீங்கன்னா 1 கிராம் நம்மளுக்கு குறைவாக 11 கிராம் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கிராம் கூடுதலாக நம்ம வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து அல்லது ப்ரீ புக்கிங் ஸ்கீம் எல்லாம் நிறைய ஃபெமிலியரான கடையில் ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லரி, தங்கமயில் ஜுவல்லரி இதுல எல்லாம் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டு நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுக்கான டார்கெட்டுக்கான கோல்டு வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இது இல்லாமல் நிறைய தங்கத்துக்கான சேமிப்பு ஐடியாஸ் வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து 5 பவுனை எப்படி 50 பவுனா மாற்றுறது, முதல்ல ஒரு 10 பவுன் சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.